ஸோ சிலர் எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு மேட்ச் போயிருந்த மேட்ச் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயம் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டராக வந்து நான் இங்கே ஒரு பைப்பில் தான் அவனை போட்டு பொழந்தாச்சு. பொழந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனிமி எங்கேயாவது இருக்கானுங்கன்னு பார்த்து தான் தொலைவிட்டு இருந்தேன். பீக்கிட்டு வந்தாலே ஏகப்பட்ட எனிமி தான் இருக்கானுங்க. ஒருத்தர் போயிட்டு இருந்தால் நம்ம ஒன்று வெளியே சொல்லத்துக்கு தான் இந்த பக்கமே வந்தேன். நம்மளுக்கு ஜூஸ்கேஷன் கொலாபரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஜூஸ்கேஷன் கொலாபரேஷன்லாம் நம்மளுக்கு ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அது கோஜா பண்டில் பார்த்தீங்கன்னா இல்லை, கோஜா பண்டில் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கு தான் பிடுங்குவானுங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டரான யூஜி இட்டாதோரியோட பண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஃப்ரீ 100% கன்ஃபார்மு. இதை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நான் வைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பைப்பில் போனால் அவனையும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சு படுக்க போட்டோன்னே பார்த்தீங்கன்னா திரும்பி அவனும் ஒருத்தன் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சான். அவனை ஸ்னைப்பரில் அடிக்கிறான். ஸ்னைப்பரில் தான் கன்ஃபார்ம் அடிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கோப்பை மாற்றி விட்டு அப்படியே ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ரெட் தெரிஞ்ச உடனே அவனை அழுத்தி அதுக்கப்புறம் குளோவாலாம் உடச்சி அவனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான். முன்னாடிக்கு போட்டு தள்ளலாம் பார்த்தீங்கன்னா அவன் தான் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பைப்பில் வந்து விழுந்தான். என்னடா எங்கேந்திரா விழுந்தான்னு பார்த்தா அவன் ஆஃப்லைன் பாட்டு கைஸ். ஆஃப்லைனில் இருந்தவன் போட்டு தள்ளிட்டு பீக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தான். ஆட்டோ எடுத்தவொடனே அவன்கிட்ட வந்து கொஞ்சம் லூட் அடிக்கலான்னு பார்த்தா இன்னொருத்தன் கார் எடுத்துகிட்டு எங்கேருந்து வந்தான். காரில் வந்தவனை அழுத்துனா ஆனால் குளோவால் போட்டு தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை போட்டு பொழந்துட்டான்.